எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி ஸ்டைலில் ரொம்ப ஹெல்த்தியான கம்ஃபர்டிங் மீல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 5 பருப்பு சேர்த்து செய்கிற இந்த தால் ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக ருசியாகவும் இருக்கும். இது பஞ்ச்மெல் தால். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 5 பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் மைசூர் பருப்பு, 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்து பருப்பு முழுகிற அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. இந்த தாலை நீங்கள் முன்னாடியே செய்ய பிளான் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். ஊற வச்ச பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. எப்போவுமே தால் செய்யும் போது நெய்யில் தாளிச்சாதான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக கிண்டி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொடுசாக நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடுசாக நறுக்கின இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நறுக்கின 2 தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா மசைற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா குழைவா வதங்கினதும் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்ச பருப்பை மெதுவாக கடாயில் சேர்த்துருங்க. பருப்பை வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். 5 நிமிஷம் பருப்பு எல்லாம் வெங்காயம் தக்காளி மசாலா கூட கொதிச்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சமாக கசூரி மேத்தியும் கையில் கசக்கி சேர்த்துக்கலாம். இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தால் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல வெந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தால் அண்ட் ரைஸ் காம்பினேஷன் பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ருசியான பஞ்ச்மெல் தால் தயாராகிடுச்சு. இந்த சூப்பர் ஹெல்த்தியான தால் சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சூடான பாஸ்மதி ரைஸ் கூட தான் சர்வ் பண்ணுறேன். அங்கங்கே சின்ன இஞ்சி பூண்டு கிரன்ச்சினஸ் கூட இந்த தால் சாப்பிடவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த தால் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹோல்சமான மீலாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள்.
The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.